நான் ஆரம்பத்தில் பேசும்போதே சொல்லியிருந்தேன், அகோரிகள் அப்படின்றது இப்போ நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அகோரிகள்னால் யார், அகோரிகள் எப்படி வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கும் அகோரிகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இல்லை, அகோரிகள் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீவிர பக்தி, சிவன் மேலேயும் காளி மேலேயும் இருக்கிற தீவிர பக்தியே அவங்கள வந்து அந்த ஆக்ரோஷமான பூஜையை செய்ய வைக்குது. இது தமிழ்நாட்டில் எப்படி வராங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து அது பணத்துக்காகவா இல்லை பேருக்காகவான்றது சரியாக சொல்ல முடியல. ஆனால் போலியாக வராங்கன்றது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஓகே, நிறைய பேர் இப்போ போலியா வர அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்கும்போது வந்து இப்போ அகோரி கலையரசன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தான் அவர் டக்குன்னு அவருக்கு அத்தனை அகோரின்னு சொல்லிக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சு. அது இது உண்மைதானா? அதெல்லாம் அந்த இந்த வயசுலேயே அகோரி ஆக முடியுமா? இல்லை, வயசு காரணம் இல்லை. ஒரு அகோரியாக ஆகணும் அப்படின்னாக்கா முழுசாக ஒரு 12 வருஷம் ஆகும். அந்த தீட்சை எடுத்து அவன் பூர்த்தி அடையிறதுக்கு, அந்த அகோரி பூர்த்தி அடையிறதுக்கு 12 வருஷம் ஆகும். இது முறையாக மாந்திரிகம் கற்றுக்கிட்டு வரோம், இல்லை தாந்திரிகம் கற்றுக்கிட்டு வரோம், நம்மளுக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாரு, நம்மளுக்கு அதை வழி நடத்துகிறாருன்னு சொல்லும் போது மட்டும்தான் அது சாத்தியம். திடீர்னு நான் அகோரின்னு சொல்லிட்டு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அகோரி தீட்சை மந்திரமே உருவேற்றுறதுக்கு, அதை சித்தி அடைய வைக்கிறதுக்கு 1.5 to 2 வருஷம் ஆகும் ஒரு மந்திரத்தை. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அகோரியா எத்தனை வருடங்களா இந்த உங்களோட பயணம் இருக்குது? நீங்கள் எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2002 அந்த நேரத்தில் தான், அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஆன்மீகத்து மேலே ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சு. ஒரு சில உணர்வுகள், ஒரு சில கனவுகள், இது மூலிமா நான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்களை உணர்ந்தேன். அமானுஷ்யமாக தூங்கத்தில் நடக்கிறது, இல்லை திடீர்னு எங்கெங்கேயோ கூப்பிடுறது, இது போல் விஷயங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் ஏற்பட்டுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிற நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கனாக்கா கேரளா கோகுல குருகுலம் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்து மாந்திரிகம் முறையாக பயின்றேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு பைரவரை வணங்குறதுக்கோ காளியை வணங்குறதுக்கோ எனக்கு அதிகமான நாட்டம். பைரவர்லேயும் நான் வணங்குற பைரவர் வந்து கபால பைரவர். இப்போ அவரை வணங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரத்த தீட்சை கிடைச்சிது. அதாவது அவருடைய அசரரி மூலிமா எனக்கு ரத்த தீட்சை கிடைச்சிது. அந்த தீட்சை மூலிமா நான் அகோரிங்கில் மீட் பண்ண ஆரம்பித்தேன். அது ரத்த தீட்சை அப்படின்னா என்ன? ரத்த தீட்சைன்றது வந்து பார்த்திங்கனாக்கா அவர் கையாலேயே கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை. எப்படி சொல்கிறதுனாக்கா, நம்மளுடைய அவருக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா அவருக்கு உருவம் காட்டல, ஒரு நீல நிறமான ஒரு வண்ணம், அந்த வண்ணத்தை மட்டும் தான் காட்டினார். என் மேலே வந்து ரத்தத்தை தெளிக்கிற மாதிரி ஒரு பிம்பம். அதுக்கப்புறம் வாக்கு கொடுத்து அங்கேருந்து வந்து நான் இங்கே நோண்டி பார்க்கும்போது அந்த கபால பைரவருடைய சுயம்பு அதுதான் அங்கே கிடைச்சது. அவர் சொன்ன வாக்கில் நான் வந்து நோண்டி பார்த்த உடனே அந்த இடத்துல 5 அடி ஆழத்தில் அது கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் இந்த அகோரிகள் மேலே நாட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இதை முழுசாக கற்றுக்கணும்னு சொல்லி நான் பயணித்தேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அகோரிகளுக்கு குருக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்குறீங்க? நான் காளிநாத் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருமார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க. இது தமிழ்நாட்டிலே தானா? தமிழ்நாட்டில் இல்லை, நேபாள். இங்கேருந்து நேபாள் போய் நீங்கள் கற்றுக்கிறீங்க? நேபாள் போய் அங்கே தான் அகோரிக்கான தீட்சை கொடுக்குற இடம். ஓகே. இல்லை, பொதுவாக எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி இறை நம்பிக்கையில் போகிறேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை, நிறைய பிரச்சனைகளெல்லாம் அனுபவித்தேன். என் பேரண்ட்ஸ் மூலியமாகவே நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. வேணாம் அப்படி இப்படின்ட்டு அது எப்படி சொல்லுறதுன்னு சொல்ல முடியல. சூசைட் வரலையும் போகிற அளவுக்கெல்லாம் ஆச்சு. ஓகே. எனக்கு அதுக்கப்புறமா தான் அவங்களா சரி ஓகே நீயே போய் பார்த்துக்கோ, நான் ஏதோ இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மூலிமா நான் அனுப்பி வைக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன வருதோ நீ தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க பேசும்போது சொன்னீங்க இந்த கோயில் கிடைக்கிறது ஒரு 22 வருஷம் ஆச்சா? ஆமாம், 22 வருஷம். 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷமாக இந்த ஊரில் வந்து நீங்கள்
அந்த அகோரி பூஜை நடத்திட்டு இருக்கீங்க. இல்ல இந்த 16 வருஷமா தான் நான் வந்து அகோரி பூஜை நடத்திக்கிட்டேன். 16 வருஷமா 16 கோயில் கட்டி 22 வருஷமா. ஆமா. நான் இந்த ஆன்மீகத்துல வந்து பொதுவா மொத்தமா 22 வருஷம். 22 வருஷம்.